கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ் சினிமா வளர்ச்சியில் கருணாநிதியின் பங்களிப்பை போற்றும் விதமாக கலைஞர் 100 விழா பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் ஒத்திவைக்கப்பட்ட கலைஞர் 100 விழா வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞர் 100ஆண்டு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் லிங்குசாமி, தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன், பொதுச் செயலாளர் 5 ஸ்டார் கதிரேசன் உள்ளிட்டோர் அழைப்புதலை வழங்கினர். ஆந்திர முதலமைச்சர் ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையான ஒய்.எஸ். ஷர்மிளா தெலுங்கானாவில் ஒய்.எஸ்.ஆர். தெலுங்கானா என்ற கட்சியை நடத்தி வருகிறார். இதையடுத்து கடந்த நவம்பர் 3ஆம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் தெலுங்கானாவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, தேர்தலில் வாக்குகள் பிளவுபடுவதை தடுக்க காங்கிரசுக்கு எனது ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளேன். கேசிஆர் மற்றும் அவரது கூட்டாளிகளின் பெரும் ஊழலால் ஒரு பணக்கார மாநிலம் இப்போது பெரும் கடன் சுமையில் சிக்கியுள்ளது என கூறியிருந்தார். இந்நிலையில் டெல்லி சென்ற ஒய்.எஸ். ஷர்மிளா ஜனவரி 4ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி முன்னிலையில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ள நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கை ஒய்.எஸ். ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ் வேகாஸ் நகரில் ஒரு தாக்குதல் வழக்கில் கைதானவர் டியோப்ரா ரெட்டன். இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிவேடா நகர நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற பின் நீதிபதி மேரி கே ஹால்தஸ் பெண் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ரெட்டன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு சிறை தண்டனை வழங்கும் தீர்ப்பை நீதிபதி படித்துக் கொண்டிருந்தார். அப்போது ரெட்டனின் வழக்கறிஞர் தனது கட்சிக்காரரை பிணையில் விடுமாறு கோரிக்கை எழுப்பிய போது அதனை நீதிபதி மேரி மறுத்துள்ளார். இதனால் கடுமையாக கோபம் கொண்ட ரெட்டன் நீதிபதியை தாக்க முயன்றுள்ளார். இதையடுத்து அங்குள்ளவர்களில் 3 பேர் ரெட்டனை மடக்கி பிடித்தனர். இந்த சம்பவம் முழுவதும் நீதிமன்ற கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வருகிற 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக நடத்தப்படும் இந்த மாநாட்டில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான தொழில் அதிபர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளது. இதையொட்டி வர்த்தக மையத்தில் அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தொழில்துறை செயலாளர் அருண் ராய் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். கடந்த 2023 ஜனவரி 4ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரது மறைவு தமிழக அரசியலில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திருமகன் ஈவேராவின் 1ஆம் ஆண்டு புகழஞ்சலி கூட்டம் ஈரோடு பெரியார் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் திருமகன் ஈவேராவின் தந்தையும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் பலர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இதில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்ட அரசியல் பிரபலங்கள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்ட OPS அணி தொண்டர்கள் ஆலோசனை கூட்டம் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் MLA வைத்தியலிங்கம், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் JCD பிரபாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், பாரத பிரதமராக தற்போது இருக்கும் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளாக சிறந்த ஆட்சியை அளித்துள்ளதால் மீண்டும் அவர் பாரத பிரதமராக வர வேண்டும் என்பது தனது கருத்து என தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கணவாப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் குணாநிதி. இவருக்கு திருமணமாகி கலையரசி என்ற மனைவியும் 2 பெண் மற்றும் 1 ஆண் பிள்ளைகள் உள்ளன. மேலும் இவர் கோவிந்தாபுரம் ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் கணவாபுரம் புதூர் பகுதியில் புதிதாக வீடு ஒன்று கட்டி வருகிறார். இந்த நிலையில் அந்த வீட்டிற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மோட்டார் இயக்கும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல திரைப்பட ஜோடியான ஸ்ரீகாந்த் சிவரஞ்சனி தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். தரிசனத்துக்கு பின் அவருக்கு கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கினர். தொடர்ந்து ஆலயத்துக்கு வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவரஞ்சனி விஜயகாந்த் மறைவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் விஜயகாந்துடன் ராஜதுரை படத்தில் நடித்ததை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறினார். திருப்பத்தூர் அருகே சவுடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி கோவிந்தம்மாள் மளிகை கடையில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கடையில் பொருட்கள் வாங்குவது போன்று நடித்து கோவிந்தம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலி செயினை பறிக்க முயன்றனர். இதனால் சுதாரித்துக் கொண்ட கோவிந்தம்மாள் உடனே தாலி செயினை இறுக்கி பிடித்துக் கொண்டார். இருப்பினும் சுமார் 2 பவுன் அளவில் துண்டான தாலி செயினை அவர்கள் பறித்து சென்றனர். இச்சம்பவம் கடந்த ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இதுகுறித்து கோவிந்தம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கிராமிய போலீசார் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர், அஜித்குமார் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.